பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளிநகர் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கடற்கரையில் தூண்டில் போட்டு மீன்பிடித்து பொழுதை கழித்து வருகின்றனர். தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும், கடல் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை தொடர்ந்து விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக அமளிநகர் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தங்களது படகுகளை கரையிலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் கடலுக்கு செல்ல முடியாத இந்த விடுமுறை நேரத்தை உற்சாகமாக கழிக்கும் வகையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை பகுதியில் மீனவர்கள் ஒன்று கூடினர். அங்கு அவர்கள் ஒற்றை தூண்டில் மூலம் மீன்பிடிக்கும் போட்டியை போல மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து வருகின்றனர். இங்கு வீசப்படும் தூண்டில்களில் நெத்திலி, மூச்சா, பாறை, ஊடகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் சிக்குகின்றன. இவற்றை நண்பர்களுடன் இணைந்து பிடித்து அவர்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுகின்றனர். இதுகுறித்து மீனவர் ஜென்சன் கூறுகையில், இவ்வாறு தூண்டிலில் பிடிக்கப்படும் மீன்களை வீட்டின் சமையல் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். கூடுதலாக கிடைக்கும் மீன்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வழங்குகிறோம். சில நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக பிடிக்கப்படும் சிறிய மீன்களை மீண்டும் கடலுக்குள்ளேயே விட்டுவிடுகிறோம் என்றார். நான் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு 3, 4, 5 கிலோ மீன் பிடிச்சாச்சு. 5 கிலோ மீன் பிடிச்சாச்சு. என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருக்கீங்க? பாறை, நெத்தி, ஊடகம், மறுபடி பன்னிச்சாத்தான், ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருக்கோம். தேவையானதை கறிக்கு எடுப்போம், மீதியை சேல்ஸ் பண்ணிடுவோம். மேலும் தினசரி கடலுக்குள் சென்று கடினமாக உழைப்பதால் இவ்வாறு நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி நேரம் செலவிடும் வாய்ப்பு அரிதாகவே கிடைக்கிறது. கடலுக்கு செல்ல முடியாத இந்த நாட்களை நட்புடனும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியாக கழித்து வருகிறோம் எனவும் மீனவர்கள் தெரிவித்தனர். படகுல இருக்கும்போது கூட எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த கரையோரத்துல தூண்டி போடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்கும். இந்த குட்டையில மீன் பிடிக்கிறது மாதிரிதான், சின்ன பிள்ளையில குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரிதான், எல்லாமே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.